ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்மசூட்டிக்கல் பிசினஸ் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி ஒரு வெந்தி சீரீஸ் இருந்துச்சு. அந்த சீரீஸ் பேர் பில். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெமிசஸ் இருந்துச்சு. ரிதேஷ் தேஷ்முக் தான் அந்த பில்ல பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சீரீஸ். ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கிற ஊழல்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களை அந்த அந்த பார்மா இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களை அதுல ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில இப்ப புதுசா வந்திருக்கிற விஷயம் இந்த படம், இந்த சீரீஸ் பேர் பார்மா. இது ஒரு மலையாள சீரீஸ். நிவின் பாலி நடிச்சிருக்கிறாரு. நிவின் பாலி தொந்தையும் தொப்பியுமா ஒரு மிடில் ஏஜ் ஆளா நடிச்சிருக்காரு. ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரெப்பா நடிச்சிருக்காரு படத்துல, இந்த சீரீஸ்ல. சாரி, படம் சொல்லி பழக்கமானதுனால இது நம்ம படம்னே சொல்றோம். இது சீரியஸ். ஆனா இது ஒரு படத்துக்கான கதையை கொஞ்சம் சுருக்கி முன்ன பின்ன இழுத்து சீரியஸ் பண்ணாம தான் தெரியுது. அதனால சில இடத்துல லேகாவும், சில இடத்துல ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கு. ஸோ இந்த கதை என்னன்னு பார்ப்போம். இவர் அங்கிருந்து நிவின் பாலி ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரெப்பா ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்றாரு. அதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு புது மருந்து லான்ச் பண்றாங்க. அந்த மருந்தை குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த மருந்து கொடுத்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் மிக சிறப்பா வளரும்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறது என்னன்றது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் நடக்குது இது எல்லாமே. அதாவது இந்த கதையோட பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைன்னு சொல்லலாம், பிளஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சம்பவம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு சம்பவம், திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு நான் லீனியர்ல கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு வரதுனால இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அதே நேரத்துல இந்த கதையுடைய டெப்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்துல அவர் ஒரு சேல்ஸ் ரெப்பா இருக்காரு, மெடிக்கல் ரெப்பா இருக்காரு. அதுல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மருந்து சாப்பிட்டதன் காரணமாக அந்த டைம்ல அந்த மருந்து யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் டயபெட்டிக் 2 வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டிப்பா அந்த லேப் ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஏதோ ஒரு ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறேன் இவர் கூப்பிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த டைம்ல இவருடைய குழந்தைக்கும் ஒரு சின்ன உடல்நிலை பாதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த மருந்து இவங்க கூட சாப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்போ ஒரு பார்மா கம்பெனி, அதாவது இப்ப நம்ம ஊர்ல ஜெனரிக் மெடிசன் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெனரிக் மெடிசனை சப்போர்ட் பண்ற ஒரு டாக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறது. இந்த மாதிரியான மெடிக்கல் பார்மாக்கு பின்னாடி இருக்கிற ஊழல்கள் தட்டி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கிறது, அந்த மாதிரி போலி மருந்துகளை தயாரிக்கிற விஷயங்கள், அந்த இடத்துல மருந்துகளை தயாரிக்கிற இடத்துல போய் ரெய்ட் பண்றது, இந்த மாதிரி தனியான ஒரு அமைப்பா இவங்க ஜெனரிக் மெடிசனை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி போலி மருந்துகளை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாவே வெளிக்கொணர வேண்டிய முக்கியமான விஷயம். ஜெனரிக் மெடிசன்ஸ் பத்தி ஒரு மிகப்பெரிய கிளாஸ் எடுத்திருக்காங்க சின்னதா. ஆனா அதே நேரத்துல ஜெனரிக் மெடிசன்ஸ் பத்தி வேற ஒரு கருத்தும் இருக்கு. அது தனிப்பட்ட கருத்து. பட் மக்களுக்கு குறைவான விலையில ஒரு 7 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மருந்தை 7,000 ரூபாய்க்கு தர முடியுன்ற விஷயம் தான் ஜெனரிக் மெடிசனுக்கும் பிராண்டட் மெடிசனுக்குமான வித்தியாசம். அந்த பின்னாடி இருக்க ஊழலை சொல்றாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்த மருந்தோடைய பத்தி உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு விரும்புறாங்க. விரும்பும் போது என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த சீரியஸோட கதை. ஸோ இது இந்த முக்கியமா பார்மா இண்டஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுது. பார்மா இண்டஸ்ட்ரி டாக்டர்கள் எப்படி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க, எப்படிலாம் பண்றாங்க, ஃபாரின் ட்ரிப்பு, பெண்கள், மது, காசு, இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்களோட மருந்தை எழுத வைக்கிறாங்கன்ற விஷயத்தை வெளிப்படுத்தின விதம், அதற்கப்புறம் இந்த பார்ட்டி நடக்கிற கலாச்சாரங்களை பத்தி சொன்ன விதம், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போலி மருந்துகள் தயாரிக்கிறது, எங்க நார்த் இந்தியால ஒரு குடிசை தொழிலுமே தயாரிக்கிற விஷயம், இப்படி பல விஷயங்களை போற போக்குல உடைச்சு போட்டே இருக்காங்க. இந்த இதை எதிர்க்கிற இந்த மாதிரி கார்பரேட்களை எதிர்க்கிற ஒரு டாக்டர், நேமிக்க ஒரு டாக்டர், அவருடைய டீம், அந்த டீம் ஒவ்வொரு இடத்துல முயற்சி பண்றதும், அதற்கான தோல்வி அடைகிறதும், அதற்கான சட்ட ரீதியான விஷயங்களை பாக்குறதும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல பார்மா கம்பெனிகளுக்கு இதோட மைனஸை காட்டுறது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி விஷயத்த இப்படி எதிர்க்கும் போது என்னென்னலாம் காட்சிகள் வருமோ, ஒரு சினிமால என்னென்னலாம் காட்சிகள் வருமோ அத்தனை காட்சிகளும் அதே ஆர்டர்ல லைனா வந்துட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சாதாரண மசாலா படம் பார்த்த ஒரு உணர்வு தான் கிடைக்கிறதே தவிர ஒரு வாவ் அப்படின்ற ஃபேக்டர்ல இது கிடைக்கல. அதுதான் ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த மாதிரி ஒரு விஷயம் போதும், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கு முன்னாடி பில் பார்த்ததில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆனா பில் இதோட பெட்டரான சீரீஸ், பெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவேன்.